இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் நல்லா வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுடுதண்ணியில் இருந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீல் மேக்கர் 65 செய்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்காக நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கறி மசாலா தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உப்பு வந்து நம்ம வந்து பிசைஞ்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஆல்ரெடியே வந்து இதில் தண்ணி கொஞ்சமாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே சைட் பை சைடாக நாங்கள் செய்யறதுக்குள்ளே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். எல்லா மீல் மேக்கர் 65 ரெடி ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளி இதுக்கு தேவை, அதனால் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணுறோம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா வந்து வதங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்சஸ் ஆகும். அந்த டைம் வரையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுலேயும் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள், கறி மசாலா தூள் நாங்கள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடியே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் 65 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த தூள் வாசனை எல்லாமே போயிடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறணும் அப்படின்னா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அப்படியே அது மேலே தூவி விட்டுட்டு இதையும் வந்து ஒரு 2 கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாவை வந்து 2 கட் பண்ணி இது மாதிரி எல்லா சைடுமே நாங்கள் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இறக்கணும். இது மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போடுறதுனால நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறி விட்டு இறக்கிடணும். கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் 65 கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.